கடந்த வாரம் வால்பாறையில் ஒரு ஏழை தேயிலை தோட்ட தொழிலாளியுடைய மகளை தாயின் கண்முன்னே சிறுத்தை கவ்வி இழுத்து சென்ற காட்சி நம்ம எல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. 3 தினங்கள் கழித்துதான் அந்த சிறுமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது அரைகுறையாக. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழலில் தமிழகத்துடைய வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ராஜ கண்ணப்பன் அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் பொள்ளாச்சியில பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு இப்படி ஒரு சிறுத்தை ஒரு சிறுமியை கொண்டிருக்கின்றதே என்று கேட்டதற்கு, விலங்குகள் என்றால் கொல்லத்தான் செய்யும், அது யூஸ்ஃபுல்லான விஷயம், அதற்கு தான் அரசாங்கம் 10 லட்சம் இழப்பீடு தருகின்றது என்று மிகவும் அலட்சியத்தோடு உயிரிழந்த அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல் வார்த்தையை கூட சொல்லாமல் அலட்சியமாக அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய வகையிலே பேசியிருக்கின்றார். அதிகப்படியாக வனவிலங்குகளால் பாதிக்கப்படும் கூடலூர் பகுதி மக்களுக்கு இது பெரும் வேதனையை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே ஆணவத்தோடு திமிரோடு அதிகார போதையோடு பேசிய வனத்துறை அமைச்சர் தன்னுடைய வார்த்தைகளுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர் பதவியிலிருந்து விலக வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஸ்டாலின் அரசு அவரை அமைச்சர் பதவியிலிருந்து விலக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி எங்களுடைய கூடலூர் மக்களுடைய எண்ணங்களை, அரசுக்கு எதிர்ப்புகளை தெரிவிக்கும் விதமாக அனைத்து கட்சிகளின் சார்பாக, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் போன்ற கட்சிகளின் சார்பாக இன்றைக்கு ஒரு மாபெரும் அறப்போராட்டத்தை, கண்டன போராட்டத்தை இன்றைக்கு நடத்தி இருக்கின்றோம். இந்த போராட்டத்தின் வாயிலாக அரசுக்கு நாங்கள் தெரிவிக்க வரும்போது உடனடியாக ராஜகண்ணப்பன் தன்னுடைய பேச்சுக்கு மன்னிப்பு தெரிவிக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இதன் வாயிலாக எச்சரிக்கையாக தெரிவிக்கின்றோம். இல்லை என்று சொன்னால் கூடலூர் நகரமே, கூடலூரை ஸ்தம்பிக்கக்கூடிய அளவில் ஒரு மாபெரும் போராட்டத்தை அனைத்து கட்சிகளும் இணைந்து இந்த அமைச்சருக்கு எதிராக, அரசுக்கு எதிராக முன்னெடுப்போம் என்ற செய்தியை சொல்லி விடைபெறுகின்றேன்.